பலி செலுத்த வாருங்கள், பன்னிசைத்து பாடுங்கள், வாருங்கள் அன்பு மாந்தரே. இயேசு என்னும் மாதவன் கதிர் விரிக்க காணுங்கள், இதயமென்ற மலர் விரித்து மனம் பரப்ப வாருங்கள். இயேசு என்னும் மாதவன் கதிர் விரிக்க காணுங்கள், இதயமென்ற மலர் விரித்து மனம் பரப்ப வாருங்கள். ஆசை என்ற இருள் மறைந்து அன்புதயமாகவே, ஆசை என்ற இருள் மறைந்து அன்புதயமாகவே, அருள் வழங்க இதயம் சேரும் அன்புருவை கேளுங்கள், வாருங்கள் அன்பு மாந்தரே. அவருடைய இதயத்தின் எண்ணங்கள் தலைமுறை தலைமுறையாய் உள்ளன. அதனால் அவர்களது உயிரை சாவினின்று விடுவித்து அவர்களுக்கு பஞ்சத்திலும் உணவு அளிக்கின்றார். தந்தை மகன் தூயாவியாரின் பேராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியானவரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம்மான்மாவோடும் இருப்பதாக. இன்று திரு அவையானது இயேசுவின் திரு இருதய பெருவிழாவை கொண்டாடுகின்றது. இதயம் மனிதனுடைய உடல் பாகங்களுக்கு இரத்தங்களை கொண்டு செலுத்துகின்ற ஒன்று. அந்த வகையில் நாங்கள் இயேசுடைய இதயத்தை பார்க்கின்ற பொழுது அந்த இதயம் தன்னை குத்தி கிழித்தவர்களை மன்னித்து இரக்கத்தையும் அன்பையும் பொழிந்த இருதயம் என்பதை வெளிப்படுத்துகின்றது. இன்றைய நாளில் இயேசுவின் தூய்மைமிகு இதயத்தை பெருவிழாவாக கொண்டாடுகின்ற பொழுது, நான் கனிவும் மனத்தாழ்வும் உடையவன், உங்கள் சுமைகளை என்னிடம் இறக்கிவிடுங்கள், உங்களுடைய சுமைகளை சுகங்களாக மாற்றிவிடுகின்றேன் என்றும் சொன்னவர் இன்றைய நாளிலே அதற்கான அர்த்தத்தையும் வெளிப்பாடுகளையும் கொடுக்கின்றார். நாமும் இயேசுவின் இதயத்திலிருந்து பெற்றுக்கொண்ட அன்பை இரக்கத்தை சுவைத்திருப்போம், அனுபவித்திருப்போம். அவருடைய இதயத்தினூடாக வந்த பல நன்மைத்தனங்களை நினைத்து நன்றி சொல்லுவோம். இன்று இதயமில்லாமல் வாழ்கின்ற மனிதர்களை சிந்தித்து பார்ப்போம். இரக்கமில்லாத மனிதர்களை எண்ணி பார்ப்போம். இந்த உலகம் முழுவதும் இரக்கத்தோடு கனிவோடு அன்போடு வாழ்வதற்கு கடவுள் அருட்கொடைகளை ஏராளமாக கொடுக்க வேண்டும் என்று ஜெபிப்போம். மேலும் இன்றைய நாளிலே ஆண்டவர் தன்னுடைய இருதயத்தினூடாக செய்த நன்மை தினங்களுக்கு நன்றியாக ரஸ்மன் ஒக்கஸ் டிவைஸ் வெல்ட் குடும்பம், டெரன்ஸ் வெல்ட் குடும்பம், தினகரன் நளினி 13வது திருமண ஆண்டு நன்றியாகவும் ஒப்புக் கொடுக்கப்படுகின்றது. ஆண்டவர் தாமியருடைய நன்றி கருத்துக்களை ஏற்று ஆசிர்வதிக்க வேண்டும் என்றும், இறந்து போன ஞானப்பிரகாசம் ஃபிலோமினா, இக்னேசியஸ் பிரட்மன் ஹென்ரிக், ஜெர்மின் பீட்டர்ஸ் ஆகிய அடியார்களுக்கு ஆண்டவர் நித்திய இளைப்பாற்றியை கொடுக்க வேண்டும் என்று செபிப்போம். சகோதர சகோதரிகளை தூயமலை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வெல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையை தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான தூய மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே
இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, அன்பாண்டவும் திருமகன் இதயத்தை எண்ணி பெருமை கொள்ளும் நாங்கள் தம் அன்பினால் அவர் எங்களுக்கு புரிந்து வருகின்ற வியத்தகு நன்மைகளை நினைவு கூறுகின்றோம். இவ்வாறு வெண்ணக கொடைகளின் ஊற்றாகிய அத்திருதயத்திலிருந்து பொங்கி வழியும் அருளை நாங்கள் பெற்றுக்கொள்ள தகுதி பெறச் செய்வீராக. உம்மோடு தூயாவின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சிகின்ற அதே கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். நானே என் மந்தையை மேய்த்து இளைப்பாரச் செய்வேன். இறைவாக்கினர் எசேக்கியேல் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 34 வசனங்கள் 11 தொடக்கம் 16 முடிய. தலைவராகி ஆண்டவர் கூறுகிறார், நானே என் மந்தையை தேடிச் சென்று பேணி காப்பேன். ஓர் ஆயன் தன் மந்தையினின்று சுதனுன்ற ஆடுகளை தேடி செல்வது போல் நானும் என் மந்தையை தேடி போவேன். மப்பும் மந்தாரவுமான நாளில் அவற்றை எல்லா இடங்களினின்று மீட்டு வருவேன். மக்களினங்கள் இருந்து அவற்றை வெளிக்கொணர்ந்து நாடுகளினின்று கூட்டிச் சேர்த்து அவற்றின் சொந்த நாட்டிற்கு அழைத்து வருவேன். அவற்றை இஸ்ரேலின் மலைகளிலும் ஓடை ஓரங்களிலும் நாட்டின் எல்லா குடியிருப்புகளிலும் மேய்ப்பேன். நல்ல மேய்ச்சல் நிலத்தில் அவற்றை மேய்ப்பேன். இஸ்ரேலின் மலை உச்சியில் அவற்றின் மேய்ச்சல் நிலம் இருக்கும். அங்கே வளமான மேய்ச்சல் நிலத்தில் அவை இளைப்பாறும். இஸ்ரேலின் மலைகளின் மேல் செழிப்பான மேய்ச்சல் நிலத்தில் அவை மேயும். நானே என் மந்தையை மேய்த்து இளைப்பாரச் செய்வேன் என்கிறார் தலைவராகிய ஆண்டவர். காணாமல் போனதை தேடுவேன், அலைந்து திரிவதை திரும்பி கொண்டு வருவேன். காயப்படுத்துவதற்கு கட்டு போடுவேன், நலிந்தவற்றை திடப்படுத்துவேன். ஆனால் கொழுத்ததையும் வலிமையுள்ளதையும் அழிப்பேன். இவ்வாறு நீதியுடன் அவற்றை மேய்ப்பேன். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடலுக்கு பல்லவியாக, ஆண்டவரே என் நாயன், எனக்கேதும் குறையில்லை. 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 ஆண்டவரே என் நாயன், எனக்கேதும் குறைவில்லை. பசும் புல் மேதில் என்னை அவர் இளைப்பாரச் செய்வார். அமைதியான நீர்நிலைகளுக்கு என்னை அழைத்துச் செல்வார். அவர் எனக்கு புத்துயிர் அளிப்பார். ஆண்டவரே என் நாயன், எனக்கேதும் குறையில்லை. தம் பெயருக்கேற்ப என்னை நீதி வழி நடத்துவார். மேலும் சாவின் இருள் சூழ் பள்ளத்தாக்கில் நான் நடக்க நேர்ந்தாலும் நீர் என்னோடு இருப்பதால் எத்திக்குங்கு மஞ்சிடேன். கோலும் நெடுங்கலியும் என்னை தேற்றும். ஆண்டவரே என் நாயன், எனக்கேதும் குறையில்லை. என்னுடைய எதிரியின் கண் முன்னே எனக்கு ஒரு விருந்தினை ஏற்பாடு செய்கின்றீர். என் தலையில் நறுமண தைலம் பூசுகின்றீர். எனது பாத்திரம் நிரம்பி வழிகின்றது. ஆண்டவரே என் நாயன், எனக்கேதும் குறையில்லை. உண்மையாகவே என் வாழ்நாள் எல்லாம் அருள் நலமும் பேரன்பும் என்னை புடை சூழ்ந்து வரும். நானும் ஆண்டவரின் இல்லத்தில் நெடுநாள் வாழ்ந்திருப்பேன். ஆண்டவரே என் நாயன், எனக்கேதும் குறையில்லை. நற்செய்திக்கு முன் வாழ்த்தொழி. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. நல்ல ஆயனானே, நானும் என் ஆடுகளை அறிந்திருக்கின்றேன், என் ஆடுகளும் என்னை அறிந்திருக்கின்றன என்கின்றார் ஆண்டவர்.
அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய லூக்கா எழுதிய நற்செய்தியில் இருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அக்காலத்தில் இயேசு பரிசேயர்களுக்கு இந்த உவமையை சொன்னார். உங்கள் ஒருவரிடம் இருக்கும் 100 ஆடுகளில் ஒன்று காணாமல் போனால் அவர் 99 ஆடுகளையும் பாலினத்தில் விட்டுவிட்டு காணாமல் போனதை கண்டுபிடிக்கும் வரை தேடிச் செல்ல மாட்டாரா? கண்டுபிடித்ததும் அவர் அதை மகிழ்ச்சியோடு தம் தோள் மேல் போட்டுக்கொள்வார். வீட்டுக்கு வந்த நண்பர்களையும் அண்டை வீட்டாரையும் அழைத்து, என்னோடு மகிழுங்கள், ஏனில் காணாமல் போனேன் ஆட்டை கண்டுபிடித்து விட்டேன் என்பார். அதுபோல மனம் மாற தேவையில்லா 99 நேர்மையாளர்களை குறித்து உண்டாகும் மகிழ்ச்சியை விட மனம் மாறிய ஒரு பாவியை குறித்து விண்ணுலகில் மிகுதியான மகிழ்ச்சி உண்டாகும் என நான் உங்களுக்கு சொல்கின்றேன் என்றார். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். 1981ஆம் ஆண்டு கொலம்பியாவிற்கு ஒருவர் நற்செய்தி அறிவிப்பதற்காக சென்றார். ஆனால் ஒரு கூட்டத்தினர் அந்த நற்செய்தியை அறிவிப்பதற்கு தடையாக இருந்தார்கள். அந்த நற்செய்தி அறிவிப்பவர்களை அடித்தார்கள், சித்திரவதை செய்தார்கள், கொன்று போட்டார்கள். அதன் பிற்பாடு 1 வருடங்கள் நிறைவுற்றது. அந்த இடத்திலே மாபெரும் கொள்ளை நோய், தீராத பிரச்சனைகள் ஒன்றன் பின் ஒன்றாக வந்து கொண்டிருந்தன. இதை இந்த இறந்தவருடைய பெற்றோர் அவதானிக்கின்றார்கள், கேள்விப்படுகின்றார்கள். எப்படியாவது இந்த இடத்திற்கு சென்று இவர்களுக்கு தேவையான உதவிகளை செய்ய வேண்டும் என்று முடிவெடுத்தார்கள். எனவே மருந்து பொருட்கள் முக்கியமானவற்றை சேகரித்து அந்த இடத்திற்கு சென்று அங்கிருக்கின்ற மக்களுக்கு மருத்துவம் பார்த்து கொண்டிருந்தார்கள். இவ்வாறு அவர்கள் செய்து கொண்டிருந்த பொழுது ஒருவர் வந்து இவர்களிடம், உங்களுடைய பிள்ளையை அவர்கள் அடித்து கொன்றார்கள், சித்திரவதை செய்தார்கள். இதன் பிற்பாடு நீங்கள் உங்களை அடித்து கொண்டவர்கள் ஒரு துன்பகரமான சூழலில் இருக்கின்ற பொழுது, வேதனையில் இருக்கின்ற பொழுது எப்படி உங்களால் இவர்களுக்கு உதவி செய்ய மனம் வந்ததென்று கேட்டார். அதற்கு இவர்கள் சொன்னார்கள், எங்களுடைய இதயம் மன்னிக்கின்ற இதயம், அவர்களுடைய இதயம் பகைமை உணர்வும் வெறுப்புணர்வும் வைத்திருக்கின்ற இதயம். நாங்கள் மன்னித்து அவர்களை மனம் திருப்ப இந்த முயற்சிகளை நாங்கள் எடுக்கின்றோம் என்று. இன்றைய இயேசுவின் தூய்மைமிகு இதய பெருவிழா இந்த செய்தியைத்தான் கொடுக்கின்றது. இயேசு அன்பே உருவானவர், இயேசு இரக்கமும் கனிவும் உடையவர். ஆதலால் அவர் உலக மக்களின் பாவங்களை தன்மேல் சுமந்து கொண்டு, யூதரில் ஒரு கூட்டத்தினர் இயேசுவுக்கு எதிராக பல கங்கணங்களை கட்டினார்கள். சிலுவையில் தொங்கிய பொழுது அவருடைய விழாவிலே ஈட்டியால் குத்தினார்கள். வெவ்வேறு விதமான கொடூர துன்பங்களை அனுபவித்த இயேசு அவர்களை மன்னித்தார். அவருடைய கனிவும் இரக்கமும் பலதரப்பட்ட பாவிகளுக்கு, பலதரப்பட்ட எதிர்ப்பாளர்களுக்கு மன்னிப்பை கொடுத்தது. இன்றைய முதல் வாசகத்திலே எசேக்கியேல் இறைவாக்கினர் எவ்வாறு ஒரு ஆயன் தன்னுடைய மந்தைகளை சிறப்பான மேய்ச்சல்களுக்கு அழைத்து செல்வாரோ, அதே போன்று கடவுளும் தன்னுடைய பிள்ளைகளுக்கு நல்ல விடயங்களை எண்பித்து காட்டுகின்றார். நன்றாக இருக்க வேண்டும் என்று அவர் விரும்புகின்றார். மேலும் இன்றைய திருப்பாடலிலே, என்னாயன் ஆண்டவர் எனக்கு ஏதும் குறைவில்லை. இந்த 23வது திருப்பாடல் பல தடவைகளில் இஸ்ராயேல் மக்களால் பாடப்பட்டது. அவர்கள் வேதனையோடு நொறுங்குண்ட இதயத்தோடும் இருந்த வேளையில்
கடவுள் அவர்களுக்கு தேவையானவற்றை செய்து கொண்டே வந்தார். ஆதலால் எங்களுக்கு ஒரு பொழுதும் ஒரு குறையும் இல்லை என்று இஸ்ராயேல் மக்கள் பாடினார்கள். இந்த நற்செய்தியிலே 100 ஆடுகளில் ஒன்று காணாமல் போகின்றது. தன்னோடு இருக்கின்ற ஆடுகளை விட்டுவிட்டு காணாமல் போன ஆடை தேடி போவதுதான் ஆயன். அதே ஆயன் கடவுள். அந்த கடவுள் தன்னுடைய ஒரே மகன் இயேசு வழியாக இந்த உலக மாந்தரே காணாமல் போயிருந்தார்கள். பாவத்தின் நிமித்தம் அவர்கள் அனைவரையும் மீண்டும் தன்னோடு சேர்த்து கொண்டார், இணைத்து கொண்டார். தன்னை பின்பற்றும்படி அழைப்பையும் கொடுத்தார். ஆகவே அத்தகைய மனப்பாங்கு உள்ள ஒரு கடவுளின் இதய பெருவிழாவை கொண்டாடுகின்ற வேளையில் நமது இதயம் சமூகத்திலே எவ்வாறு இருக்கின்றன? உதவி செய்கின்ற மனமா, உபத்திரம் செய்கின்ற மனமா, கனிவும் இரக்கமும் தாழ்மையும் உள்ள மனமா, தேவையில் இருப்பவர்களை நாடி செல்வதற்கு ஊக்குவிக்கின்ற இதயமா? எனவே இப்படிப்பட்ட கேள்விகளை எடுத்து தூண்டுகின்ற இந்த விழாவிலே கலந்து கொள்கின்ற வேளையில் நாம் ஒவ்வொருவரும் இயேசுவின் இதயத்தை உற்று நோக்குவோம். அவருடைய இதயம் அன்பே உருவானது, கனிவே வடிவானது, இரக்கமே உருவானது. இந்த இதயத்தை நாம் பற்றி பிடிக்கவும் அந்த இதயத்தில் இருக்கின்ற பண்புகளை வாழ்வாக்கவும் வரம் கேட்டு தொடர்ந்தும் இந்த திருப்பலியில் இணைந்து கொள்வோம். ஆமீன். அன்போடு வந்தோம், காணிக்கை தந்தோம், கனிவோடு ஈர்ப்பாய் ஆண்டவரே, உன் பலியோடு சேர்ப்பாய் தூயவனே. அன்போடு வந்தோம், காணிக்கை தந்தோம், கனிவோடு ஏற்பாய் ஆண்டவரே, உன் பலியோடு சேர்ப்பாய் தூயவனே. பொன்னான வாழ்வை புடமிட்டு வைத்தோம், பூவாக மனம் வீச வைத்தோம். பொன்னான வாழ்வை புடமிட்டு வைத்தோம், பூவாக மனம் வீச வைத்தோம். சகோதர சகோதரிகளே, எங்களுடையதும் என்னுடையதுமான பலி எல்லாம் வல்ல தந்தையாய் இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். நம் ஆண்டவர் தமது புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவையின் அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து பலியேற்றுக் கொள்வாராக. ஆண்டவரே, அன்பார்ந்த உன் திருமகனுடைய இதயத்தின் சொல்லற்கிற அன்பை கண்ணோக்கி அருளும். அதனால் நாங்கள் ஒப்புக் கொடுப்பது உமக்கு உகந்ததாகி எங்கள் பாவங்களுக்கு கழுவாயாக அமைய அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இது எங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம், நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதுவே தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தை, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மையாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். சிலுவையில் உயர்த்தப்பட்ட கிறிஸ்து வியப்புக்குரிய அன்பினால் நம்மையே எமக்காக கையளித்தார். கொத்தி திறக்கப்பட்ட விழாவிலிருந்து இரத்தமும் தண்ணீரும் வழிந்தோடச் செய்தார். இதிலிருந்து திரு அவையின் அருளடையாளங்கள் வெளிப்பட்டன. இவ்வாறு மீட்பரின் திறந்த இதயத்திரிடம் அனைவரும் மீட்கப்பெறவும் மீட்பளிக்கும் ஊற்றுக்களிலிருந்து மகிழ்ச்சியுடன் புகுந்து கொள்ளவும் செய்தொழினார். ஆகவே புனிதர் வானுதரோடு சேர்ந்து நாங்களும் புகழ்ந்தேத்தி முடிவின்றி சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பேரால் வருகின்றவர், ஆசீர் பெற்றவர்.
உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கு மூற்று. ஆகவே நம்முடைய ஆவியை பொழுந்தி காணிக்கைகளை தூய்மைப்படுத்தமை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தவுமாக எங்களுக்கு இவை மாறுபனவாக. அவர் பாடுபட உளங்கெழுந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சுடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவிருந்து அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சுடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினை நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மேற்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமன்றமக்கு ஒளியம் பிரிய தாந்தனங்களை ஏற்றுக்கொண்டீர், எனவே எமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவனுடைய இரத்தத்திலும் பங்குள்ள மங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உமை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்குமோ திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ்களாய ஜோசப் பொன்னையா எல்லா திருநாய் அனைவரோடுமே திரு அவை அன்பில் நிறைவேறச் செய்தருளும். ஆண்டவரே, நீர் செய்த நன்மை தினங்களை நினைத்து ரஸ்மன் ஒக்கஸ் டிவைஸ் வேல் குடும்பம், டெரன்ஸ் வேல் குடும்பம், தினகரன் நளினி ஆகிய தம்பதியினர் ஒப்புக் கொடுக்கின்ற நன்றி கருத்துக்களை தயவோடு ஏற்றுக்கொள்வீராக. தொடர்ந்து ஆண்டவரே, இந்த பிள்ளைகள் உம்மிடம் நம்பிக்கையோடு வேண்டல்களை எடுத்து வருகின்ற வேளையில் தயவோடு செவிசாய்ப்பீராக. மேலும் இந்த திருப்பில் கலந்து கொண்டிருக்கின்ற ஏனைய பிள்ளைகளுடைய எல்லா விதமான கருத்துக்களை மேற்று ஆஸ்வதிப்பீராக. தந்தையை நீர் இவ்விலேந்து அழைத்து கொண்ட ஞானப்பிரகாசம், ஃபிலோமினா, இக்னேசியஸ், பிரெட்மன் ஹென்ரிக், ஜெர்மின் பீட்டர்ஸ் ஆகிய அடியார்கள் நினைவு கூர்ந்தருளும். திருமகனோடு அவரது இறப்பில் இணைக்கப்பட்டிருந்தவர்கள் உயிர்ப்பிலும் அவரை பொழிருக்கச் செய்திருளும். மேலும் உயிர்த்தெழும் நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்தினை கூர்ந்து உமது திருமுகவழியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித ஜோசப், புனித திருத்துவர்கள், இவ்வுலகிலும் கொன்றை வாழ்ந்த புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்களும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை போழ்ந்தேத்தும் வரமரல உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கே உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து செல்வோம். விண்ணுலகில் இருக்கிறங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீன்மையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமையான திருந்தமங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் நிலைமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்துதவியான நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இயலமாய் இருப்போமாக. நாங்கள் நோக்கி இருக்கும் பேன்பத்திற்காகவும்
எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்து, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்திரளுக்கு மெழுந்தீரேன். எங்கள் பாவங்களை பாராமல் திரு அவையின் நம்பிக்கையை திருவிழத்திற்கேற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்தவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களுடன் இருப்பதாக, உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை தந்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்க வந்தவர். செம்மறியின் விருந்து களைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். அன்பர் இயேசு என்னை என்று சொந்தமாக்கினார், புதிய வாழ்வு பாதை தந்து புனிதமாக்கினார். அன்பர் இயேசு என்னை என்று சொந்தமாக்கினார், புதிய வாழ்வு பாதை தந்து புனிதமாக்கினார். எந்தன் வாழ்விலே தனிமை இல்லையே, சொந்தம் யாவுமே இந்த இயேசுவே. அன்பிலே உறவிலே நெஞ்சம் வாழுமே, அன்பர் இயேசு என்னை என்று சொந்தமாக்கினார், புதிய வாழ்வு பாதை தந்து புனிதமாக்கினார். அன்னையாக என்னை எங்கும் அணைத்து செல்கிறார், தந்தையாக எந்த வழியும் நடத்தி செல்கிறார். அன்னையாக என்னை எங்கும் அழைத்து செல்கிறார், தந்தையாக எந்த வழியும் நடத்தி செல்கிறார். நண்பனாக என்னை என்றும் ஏற்றுக்கொள்கிறார், நண்பனாக என்னை என்றும் ஏற்றுக்கொள்கிறார். தன்னிகர் தலைவனாய் என்னை ஆள்கிறார், தன்னிகர் தலைவனாய் என்னை ஆள்கிறார். அன்பர் இயேசு என்னை என்று சொந்தமாக்கினார், புதிய வாழ்வு பாதை தந்து புனிதமாக்கினார். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, இந்த அன்பின் அருளடையாளம் எங்களை புனித அன்பு தீயால் பற்றி எறியச் செய்வதாக. இவ்வாறு நாங்களும் திருமகனிடமென்றும் ஈர்க்கப்பெற்று எங்கள் சகோதர சகோதரிகள் அவரையே கண்டுகொள்ள கற்றுக்கொள்வோமாக. ஆண்டவரே, இந்த நாளை தந்து இந்த நாளிலே உம்முடைய திரு இதய பெருவிழாவை கொண்டாடினோம். உம்முடைய இதயத்தை போன்று எமது இதயமும் கனிவும் இரக்கமும் அன்பும் உள்ளதாக மாற்றம் பெறுவதாக. எமது நாட்டை ஒப்புக் கொடுக்கின்றோம். எமது நாட்டு தலைவர்கள் இப்பொழுது நாட்டில் புரியோடிக்கொண்டிருக்கின்ற பொருளாதார பிரச்சனைகளிலிருந்து மீண்டெழ தேவையான திட்டங்களை முன்வைக்கவும், நாட்டு மக்கள் ஒவ்வொருவரும் பிறர் மீது கரிசனையும் அக்கறையும் கொண்டவர்களாக ஒருவர் மற்றவருக்கு உதவி செய்து வாழவும் செய்வீராக. எமது நாடு மீண்டெழுந்து பொருளாதாரத்திலிருந்து இயல்பு வாழ்க்கை முறைக்கு திரும்ப உம்முடைய ஆசீர்வாதங்களை அங்கிதமாக கொடுப்பீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்கள் அனைவரையும் ஆஸ்வதிப்பாராக. ஆமென். சென்று பாருங்கள், திருப்பலி முடிந்தது. இறைவனுக்கு நன்றி. இயேசுவின் இருதயமே என்று மேறிந்திடும் அருள் மாயமே, உந்தன் ஆசீரும் அருளும்
வந்தாள் எங்கள் ஆனந்தம் நிலை பெறுமே. இறைவனுக்கு இதயமுண்டு, அந்த இதயத்தில் இரக்கமுண்டு. இறைவனுக்கு இதயமுண்டு, அந்த இதயத்தில் இரக்கமுண்டு. என்று மேறிந்திடும் இறைவன் இருப்பதனால் எங்கள் அனைவர்க்கும் வாழ்வு உண்டு. ஹோலி மேரியில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்.